ஹலோ வியூவர்ஸ், வாங்க நம்ம ஹிந்தி கற்றுக்கலாம். தமிழ் வார்த்தைகள் மூலமாகவே நம்ம ஹிந்தி கற்றுக்கலாம். அண்டா அண்டா அப்படின்னா முட்டைன்னு அர்த்தம். அண்டா முட்டை. பன்னி பன்னி அப்படின்னா கவர், பிளாஸ்டிக் கவர்னு அர்த்தம். மளிகை கடையில் போய்ட்டு பன்னி தேதோ பையா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது காஸ், காஸ் காசு கொடுங்க, காஸ் புல். அடுத்தது மோர், மோர்னா தயிர் மோர் இருக்குல்ல, அது இல்லைங்க. மோர்னா மயில்னு அர்த்தம், மயில், பீகாக். அடுத்தது பஸ், கார் பஸ் சொல்கிறோம்லவா, பஸ். போதுங்க பஸ் பஸ். அடுத்து நமக்கு, நமக்கு நமக்கு அப்படின்னா உப்புன்னு அர்த்தம். அடுத்தது பந்து, கிரிக்கெட் விளையாடுறோம் இல்லையா, பந்து. பந்துக்கு பேர் க்ளோஸ் பண்ணுங்கள், அடைச்சிருங்க. பந்து கரோ அப்படின்னு சொல்லுவாங்க, பந்து. அடுத்தது தனியா, தனியாக என்ன யோசிச்சுட்ருக்க, தனியா, தனியா அப்படின்னா கொத்தமல்லி தலைன்னு அர்த்தம். அடுத்தது காணா, என்ன அவன் காணாமா, காணா அப்படின்னா ஃபுட்டு, சாப்பாடு, அது உணவுன்னு அர்த்தம். காஃபி, காஃபி காஃபி குடிக்கிறீங்க இல்லைங்க, காஃபி. காஃபின்னா ரொம்ப அதிகமாக, நிறையா. அதாவது காஃபி பைசா கர்ச்ச ஹோகியா, ரொம்ப பைசா செலவாயிருச்சு. காஃபி அப்படின்னா ரொம்ப நிறையா, அதிகமாக அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நாம் தமிழில் இருக்கக்கூடிய ஹிந்தி வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் பார்ப்போம். தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.